நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 6 பல் 2ஆம் ஈத்து ஷோ குவாலிட்டிக்கு ஒரு க்ளீன் எக்ஸாம்பிளாக நல்லதொரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செவலை கிடாரிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சில மாடுகள் அழகில் நல்லாயிருக்கும், குணத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குங்க. பட் இந்த மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அழகிலும் சரி குணத்திலும் சரி எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க. நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பு கொண்டது, நல்ல ஒரு குணம் கொண்ட மாடுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மாடு வைத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாடுகள் வைத்திருக்கலாம் என்று எண்ணுகிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஷோ குவாலிட்டி மாடுங்க. நம்ம வந்து எல்லா மாட்டையுமே ஷோ குவாலிட்டின்னு சொல்கிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு உடல் கட்டமைப்பில் நல்ல ஒரு இரட்டை நாடி உடல் கட்டமைப்பில் நல்ல இரட்டை திமிழ், நல்ல உருண்டையான திமிழுங்க. அந்த கண்ணாமூழி பாருங்கள், ஒரு கழுகு பார்வையினாலே இந்த மாட்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாமுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் 2ஆம் ஈத்துங்க, 6 பல். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, மாடு இன்னுமே வந்து 3ஆம் ஈத்து பல் சேரும் பொழுதுலாம் நல்ல ஜைஜாண்டிக்கான உடல் கட்டமைப்பில் இருக்குங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக 9 மாதம் சினைங்க. இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்குள் கன்று ஈண்டிவிடும். சவலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா, கால் அணைக்க தேவையில்லைங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாமுங்க. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, தலையீத்தில் கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டர், ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் வந்ததாக சொன்னாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் சேர்த்தியே வருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, மாடு நல்லா ஃபீட் எடுத்துக்குதுங்க. நல்ல ஜைஜாண்டிக்கான மாடு, நல்ல எலும்பூக்கமான கிடாரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்புங்க. ஸோ இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.